अस्सलाम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअद फक़द क़ाल अल्लाहु तआला फ़ी शान हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। अल्लाह जल्ल शानहु तआला உடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தே முஹம்மதியாவை பிறக்க செய்தான். இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். All the praise is to Almighty Allah who has given the great chance to each and everyone to be godly born in the Ummah of Prophet sallallahu alaihi wasallam. மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை கண்ணியத்திற்கும் நம்முடைய ஈரனும் மேலான நம்முடைய ஷேக் நாயகம் ஷம்சுல் ஆரிஃபீன் சர்தார் ஃபைஸ் நாயகத்துடைய குலாம்களாக அவர்களுடைய சீடர்களாக ஆக்கிய அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். It is a great praises to Almighty Allah who had bestowed to be the greatest disciples of Faizinai. அன்பர்களே, பெரியார்களே, கண்ணியத்துக்குரிய மாணவர்களே, இன்று மன்றத்துடைய இறுதி விழா, அதாவது மாணவர்கள் சொற்பயிற்சி மன்றத்துடைய இறுதி விழா. இன்னும் சொல்லப்போனால் இந்த வருடத்தில் மாணவர்கள் எல்லாம் விடைபெறக்கூடிய ஒரு விழா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில மாணவர்கள் இந்த கல்லூரியை விட்டும் முழுவதுமாக பட்டம் பெற்று வெளியேறி செல்லக்கூடிய ஒரு விழா. இறுதி வகுப்பு மாணவர்கள் மீண்டும் அல்லாஹ் நாடினால் அவர்களை அல்லாஹ் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனால் கல்லூரியில் வழக்கப்படி அவர்களுக்கு ஒரு பிரிவு உபசார விழா. It is the farewell of our madrasa. All the last year students will leave easily from this madrasa. If there is once again great opportunity for the last year students, they will have come and have greatest knowledge from this madrasa. Even though if it is possible, they will easily move from this madrasa as the last year batches in this prestigious institution. அன்பர்களே, இந்த மாணவர்கள் செல்லக்கூடிய சுமார் 13 மாணவர்கள் இந்த வருடம் பட்டம் பெற இருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் இங்கிருந்து சென்று உலகமெங்கும் சென்று பல நாடுகளில் பல ஊர்களில் லா இலாஹ இல்லல்லாஹுடைய சேவையை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவார். ஆமீன். அவர்களுக்கும் மேலும் இங்கே ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இனி அடுத்த வருடம் வரக்கூடிய மாணவர்களுக்கும் சேர்த்து ஒரு சில நசீஹத்துகளை இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நாடினால் இந்த எளியனுடைய வாயில் அல்லாஹ் வெளிப்படுத்துவார். May Allah give the chance to 13 students, those who are ready to pass out from this year in this prestigious institution. They must spread this La ilaha illallah to each and every places of this universe. If it is being possible to be given once again by the mercy of Almighty Allah, this great shauqa will deliver the most important words from Almighty Allah's grace. உண்மையிலே அன்பர்களே, இந்த வார்த்தைகள் என்னுடைய அறிவுரைகள் அல்ல. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ருஜூ ஆனேன். இந்த மக்களுக்கு எதையாவது யா ரசூலுல்லாஹ் தாங்கள் சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லி
வழமை போல குர்ஆன் முத்தாலா செய்வது போன்று ஷேഖനാயத்துடைய வழிகாட்டுதல் படி, இன்னும் என்னுடைய உஸ்தாதுமாருடைய வழிகாட்டுதல் படி, குறிப்பாக ஷப்பீர் அலி ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஷேக் நாயகம் அவர்கள் மிஸ்கீனுக்கு ஒரு முறை கனவிலே வந்து மிஷ்காத் ஷரீஃப் எடுத்து கையிலே கொடுத்தார்கள் எஜமானுடைய வஃபாத்துக்கு பின்னாடி. அப்போ அதற்கு பின்பு நான் குர்ஆனை எப்படி வருஷமெல்லாம் ஒரு முத்தாலா செய்து முடிக்கிறோமோ அதுபோல் மிஷ்காத் ஷரீஃபையும் ஆரம்பத்திலிருந்து முத்தாலா செய்து ஒரு முடிக்கக்கூடிய பழக்கம் அடையாளம் வைத்து, அதே போன்று அல்லாஹ்வுடைய கருணையால் நாம் அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் கருணையால் அதை முத்தாலா செய்து வருகிற இன்றைய பாடத்திலே வளமை போல ஓதக்கூடிய அந்த வளமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 ஹதீஸ்களை என் கண்ணிலே காட்டினார்கள். இதை தங்களுக்கு சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். I pleaded with the Prophet sallallahu alaihi wasallam to give the most interesting and prominent words to the students, as Sabir Hazrat quoted that he had also been given the greatest knowledge in his ilham, like that I will be got the greatest knowledge to give something most precious manner to all your knowledge. அன்பர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், இது ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். பைஹகியில் வரக்கூடிய ஹதீஸ். குறிப்பாக பட்ட வகுப்பு மாணவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் உட்பட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் குலூப தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத். இந்த உள்ளமாகிறது துருப்பிடித்து போகிறது, எப்படி இரும்பு துருப்பிடித்து போகிறதோ, இதா அசாபஹுல் மா, தண்ணீர் அதிலே படுகிற பொழுது. தண்ணி பட்டா இரும்பு துருப்பிடித்து போவது போல மனித உள்ளங்களும் துருப்பிடித்து போகிறது என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த இரும்பு இருக்கு, இது புதுசாக வாங்கும்போது எப்படி இருக்கும்? அப்படியே பலபலான்னு இருக்கும். இது இரும்பு துண்டு, மேலே பெயிண்டிங் கொடுத்துருக்கலாம், பார்க்க பலபலான்னு இருக்கும். தண்ணி படாமல் பாதுகாக்கிறதுக்கு சில நீண்ட காலம் இருக்கலாம். வெளியே கொண்டு போய் வாசலில் வச்சு அந்த மொட்டை மாடியில் வச்சாச்சு. ஒரு வருஷம் கழிச்சு பாருங்களேன், மழைக்கும் வெயிலுக்கும் பட்டு தண்ணி பட்டு எப்படி இருக்கும்? அது கண்ணங்களே நாய் கர்ப்பப்படுமா இல்லையா? அதுக்கு கருப்பா மட்டும் வழுவலுன்னு இருக்கு. எப்படி இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா? சொர சொரண்டாய் சொறி பிடித்த நாய் போன்று ஆகி இருக்கும் அது. இப்போ அதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணுறதுனா சில இன்னும் ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்தால் அதை போட்டு சுரண்டி எடுத்து அதுக்கு பின்னாடி பெயிண்டிங் எடுத்து சரி பண்ணலாம். ரொம்ப முத்தி போச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒன்றும் செய்ய முடியாது. சிறு குழந்தைகளும் வளைக்கலாம், அது போன்று பலகீனமாக போயிடும். இது இரும்புடைய பழக்கம். If we purchase the iron in new model, while we purchase the iron in new model, it will be looking very shiny. When it is not exactly used and placed in somewhere else, it will be looking like useless in our life. As Prophet sallallahu alaihi wasallam used to tell one very interesting hadith in our life, our mind is, if our mind will be rested, of course, if once again please, நிச்சயமாக உள்ளமாகிறது துருப்பிடிக்கிறது, இரும்பு துருப்பிடிப்பதை போல mind will be rested like iron being rested. அப்ப அன்பர்களே, அப்ப இரும்பை பாதுகாத்து வச்சா, அது தண்ணீர் படாமல் பாதுகாத்து வச்சா துருப்பிடிக்காதுன்னு தெரியுது. பாதுகாப்பு இல்லாமல் வெயிலில் போட்டோம், அது எவ்வளோ உயர்ந்த பொருளாக இருந்து எவ்வளோ உயர்ந்த வஸ்துவாக இருந்தாலும் இரும்பு என்ன இருக்கும், துருப்பிடித்து போய் பயன்பட்டதாக போயிடும். அதுதான் பெருமாசம், இதா அசாபத்துல் மா, தண்ணீர் பட்டால் அந்த இரும்பு துருப்பிடிப்பது போல உங்கள் உள்ளங்களும் வெளியில தூக்கி போட்டு தண்ணி பட்டா துருப்பிடிச்சு போயிடும். If the iron is exactly placed upon the water, how the iron will get the rust? Like that our mind also will be rusted if it is not perfectly used. இப்ப இங்க மதரசாவுக்குள்ள இருந்தோம் பாத்தீங்களா, இது இந்த இரும்பு வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி. இப்பதான் உங்களை தூக்கி வெளியே வைக்க போறாங்க, எங்க மொட்டை மாடியில் வைக்க போறாங்க, அடுத்து வெளியே வைக்க போறாங்க. இப்பதான் கொண்டு போய் இப்ப தண்ணி படும். தண்ணி பண்ண அர்த்தம் என்ன? இவ்வளவு காலமா உங்களை உஸ்தாதுமார்களுடைய அரவணைப்பு, குர்ஆனுடைய அரவணைப்பு, ஹதீஸுடைய அரவணைப்பு, காலையில ஃபஜ்ர்ல இருந்து இரவு வரை குர்ஆன் குர்ஆன் குர்ஆன். அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேற எந்த பேச்சும் உன் காதுல விழுகவே இல்லை. இப்ப வெளியே போய் சொன்ன, வெளியே போய் எப்ப நீங்க நிக்கிறீங்களோ, உலகத்துல எல்லா பலா, எல்லா
முசீபத்து, எல்லா கஷ்டம், எல்லா தீபத்து, எல்லா பொய்யும் புறமும் மழை போல உங்கள் மேல் பொழிய இருக்கிறது. While we are studying in this madrasa, we always used to learn about Almighty Allah and Rasul sallallahu alaihi wasallam. Almighty Allah and Rasul sallallahu alaihi wasallam was being continuously taught from early morning to till night. After we had finished from this madrasa, if we are placed apart from this madrasa, all the recurrence, sadness, malaise, problem, all the greatest unbearable pain will be showed upon us like rain being in this world. இப்பதான் துருப்பிடிக்க ஆரம்பிச்சோம் கல்வி. இங்கே உள்ள இருக்கிறதுக்கு 5 வருஷமா துருப்பிடிக்காது. வெளியே போனாதான் முசீபத்து, வெளியே போனாதான் பொறாமை, வெளியே போனாதான் ஹசது, வெளியே போனா குரோதம், விரோதம் எல்லாம் கல்வி துருப்பிடித்து போக ஆரம்பித்து விடும். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உள்ளம் துருப்பிடித்து போய்விடும் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கண்ணீர் விட்டார். யார் ரசூலுல்லாஹ், அப்படி துருப்பிடிச்சு போனதுக்கு அதை துருப்பிடிக்காம பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த துருப்பிடி ரெஸ்ட்னு சொல்றாங்க, ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப், துரு பிடிக்காம இருக்கிறது, அதை பிடிச்ச துருவை நீக்கிறதுக்கு வழி இருக்கா யார் ரசூலுல்லாஹ்? என்ன ஆசையா கேட்டாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் உள்ளமோ பரிசுத்தமான உள்ளம், நம்மள மாதிரி வீணா போன உள்ளத்துக்காக வேண்டி அன்னைக்கே விடை கேட்டு வைத்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். யா ரசூலுல்லாஹ் வமா ஜிலாவுஹா, அந்த உள்ளம் திருப்பிடித்து போய்விடும் என்று சொல்லியிருக்கிறே, அதற்கு சுத்தமாக்குவதற்கு வழி என்ன யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். While we go out of this madrasa, we are ready to face several problems in our life. But Sahabas have asked very intelligent and interesting question to the Prophet sallallahu alaihi wasallam. If our mind is being rested, what is the greatest solution to our resting mind in our life? قال பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஸ்ரத்து ذிக்ரில் மௌத் வ திலாவத்தில் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். அதிகமாக மரணத்தை சிந்தித்துக் கொண்டிரு, குர்ஆனை எப்பவும் ஓதிக்கிட்டே இருங்க, உன் கல்வி அப்படியே பலபலான்னு இருக்கும். சுப்ஹானல்லாஹ். 1 வருஷம் ஆனாலும் துரு பிடிக்கவே பிடிக்காது. சுப்ஹானல்லாஹ். அதிகமாக கஸ்ரத்து ذிக்ரில் மௌத்னா மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துவது ஒன்று, அதிகமாக குர்ஆனை ஓதுவது ஒன்று. இந்த ரெண்டும் தான் அந்த உள்ளம் துருப்பிடிக்காமல் இருக்க வழி என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு. Prophet sallallahu alaihi wasallam has used to tell that we always must think about our death. While we think about our death, our life is not being rested. And whenever we have these circumstances in our life, we must have to read each and the verse of Almighty Quran. While we do these kinds of interesting things in our life, our mind will be never rested in our situations. அப்ப அன்பர்களே, 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்னு என்னங்க, மௌத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துறது, மரணத்தை அதிகமாக. இரண்டாவது என்னங்க, குர்ஆனை ஓதுறது. இது ரெண்டும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லைங்களா? சரி, மௌத்தை ஞாபகப்படுத்துறதுன்னா அர்த்தம் என்ன, யாராவது சொல்லுங்க. எப்படி ஞாபகப்படுத்துறது? ஒரு நாளைக்கு நமக்கு மௌத்து வரும், நம்மையும் கொண்டு போவார்கள், நம்மை பற்றியும் பெருமையாக மைக்கிலே சொல்லப்படும், இன்னாருடைய வாப்பா. சில பேர் பேர் ஆரம்பிக்கும் போதே ஒரு 10 பேர் 5 பேர் சொன்னாங்க. கடைசியில் மூத்தா போன யாருப்பா அவர் பேர் முதல்ல சொல்லுப்பான்னு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி அந்த அறிவிப்பு சொல்லுங்க. இன்ன நபர்களுடைய பேராண்டியும் இன்ன நபர்களுடைய மகன், இப்போ அவருடைய அண்ணன் தம்பியும் ஆகிய இன்ன நபர்களுடைய இன்ன நபர்களுடைய தாத்தாவும் ஆகிய இவ்வளவு பேர் சொல்லி கடைசி அவரு பேர் ஜயீத் அவர்கள், அவரு பேர் சிதர் தான் இருக்குது. இத்தனை பேருடைய ஒத்துமொத்த பேர் சும்மா தமாஷ் பண்ண. அப்ப என்ன செய்வான், அப்ப இவ்வளவு ஒரு பெரிய கன்ஃபியூஸாக பேர் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி நமக்கும் ஒரு காலத்தில் நம் பேர் அறிவிக்கப்படும், நம்மையும் குளிப்பாட்டப்படும், கஃனிடப்படும், கபரிலே வைக்கப்படும். இதுவும் திக்ருல் மௌத் தான். நம்மளே கபரில் வச்சிருவாங்க, நம்மளே கபரில் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம். இது டெய்லி ஒரு நாளைக்கு 250 நினைக்க முடியுமா அது? அப்ப தன்னுடைய மரணத்தை நினைக்க சொன்னார்களா, அல்லது யாருடைய மற்றவருடைய மனம் மூத்த நினைக்க சொன்னாங்க? அவர் மூத்தா போயிட்டாரு, அவர் மூத்த தாத்தா மூத்தா போயிட்டாரு, இது டெய்லி நினைச்சுக்கோ. உங்க அத்தா மூத்தா போயிட்டாங்க, டெய்லி நினைச்சுக்கோ. உங்க அண்ணன் மூத்தா போயிட்டாங்க, டெய்லி நினைச்சுக்கோ. பக்கத்தூர்கார மூத்தா போயிட்டு டெய்லி நினைச்சுக்கோ. வேறு மூத்து நினைக்க சொன்னாங்களா? அது டெய்லி நினைக்கிறது எப்படி நினைக்க முடியும்? அப்ப கஸ்ரத்து ذிக்ரில் மௌத், ذிக்ரில் மௌத்தை, மரணத்தை நினைவு கூறுவதை அதிகப்படுத்திக் கொள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய மரணத்தை அதிகம் நினைக்க சொன்னார்கள்? Prophet sallallahu alaihi wasallam has exclaimed that we have to recall about our death many times.
அப்ப யாருடைய மரணத்தை, தன்னுடைய மரணத்தையா அடுத்தவருடைய மரணத்தை? Whose death is it? Is it our death or is it others' death? அப்ப அன்பர்களே, சூஃபியாக்கள் தான் இதற்கு விளக்கம் சொல்லி கொடுக்கிறார்கள். நீ ஒரு காலத்துல மௌத்தா போவையே, அந்த மௌத்து இப்ப நடக்க சொல்லல. எதை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீ ஒவ்வொரு வினாடியும் இப்ப மௌத்தா போய் தான் இருக்கிற. நீ சுப்ஹானல்லாஹ், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதூன். சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக நீங்களும் மய்யித்துகள் தான், அவர்கள் நீரும் மய்யித்து தான், அவர்களும் மய்யித்துகள் தான். ஒவ்வொரு வினாடியும் நாம் மையத்தாகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்விலே நீ வாழ் என்று சொன்னார்கள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். Sufis have told that it is not meant our death which will be happening one day. We are always dying in each and every minute. While we are always dying in each and every minute, we have to think ourselves, we are dying in the mercy of Almighty Allah in each and every second. ஒவ்வொரு வினாடியும் நாம் மரணத்தில் தான் மௌத்தா போய் தான் இருக்கிறோம். ஹயாத் நமக்கு சொந்தமே இல்லை. நம்ம அசல் சிபத் என்னங்க? அசல் சிபத் மௌத். நம்ம அசல் பெயர் என்னங்க? மையித். நாம என்னைக்குமே மையித் தான். இது டெட் பாடி. இது என்னங்க? இது ஹயாத்தா, ஒரு லிவிங் பாடி கிடையாது. இது என்னது? டெட் பாடி. இங்க போட்டது ட்ரெஸ் இல்ல, இது பேர் கஃன். இது இந்த உணர்வுடனே சதா உலாத வேண்டியதான். It is not a living physic, it is a corpse. A circle told that it is a dead body. It is not a perfect cloth, it is the last cloth of the corpse. It is the last cloth of dead bodies. அப்ப அன்பர்களே, இந்த உணர்வோடு இருந்தோமே ஆனால் நம் உள்ளம் துருப்பிடிக்க வாய்ப்பே கிடையாது. எப்பவுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கும். ஏன்னா இந்த எப்ப நாம இறந்து போன டெட் பாடியா ஆயிட்டோமோ, இந்த டெட் பாடி எப்படி நடக்கும்? அப்ப இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போறான் ஒருத்தன். சுப்ஹானல்லாஹ், அவன் எங்க இருந்து தூக்கிட்டு போறான்? என் கூட ஐநாரும் தூக்கிட்டு போறான். சுப்ஹானல்லாஹ், அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. How does dead body move? How does dead body corpse? How does corpse will just move from one place to one place? It is being just moved by the thought of Almighty Allah. அப்ப அன்பர்களே, எப்ப நான் செத்து போனவன்ற உணர்வு இருக்கிறதோ, செத்து போனவன் பேச முடியுமா? அப்ப நான் பேசவில்லை, பேச வைக்கப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், நான் கையை ஆட்டவில்லை, ஆட்டுவிக்கப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், நான் தலையை ஆட்டவில்லை, ஆட்டுவிக்கப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், நான் நிற்கவில்லை, நிற்க வைக்கப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், நடக்கவில்லை, நடக்க வைக்கப்படுகிறேன். அல்லாஹ்வை கொண்டு என்ற உணர்வு நம்மிலே மிகைக்கிறது. There must be only one great thought in our life. I did not talk but I am taught. I did not walk but I am walked. I did not move my hands but my hands moved. I did not see but my eyes are seen. I did not hear anything but my ears are being heard. Because it is all being done only by the thoughts of Almighty Allah. அன்பர்களே, நாம் இயக்க வைக்கப்படுகிறேன், அல்லாஹ் என்னை நகர்த்துகிறான். ஷேக் நான் கேட்டாங்க, நீங்க லால்பேட் ஷரீஃபுக்கு நீங்களா வந்தீங்களா அல்லாஹ் கொண்டு வந்தானா? சரிம்மா, அல்லாஹ் இந்த டெட் பாடியை தூக்கிட்டு வந்தான். டெட் பாடியை தூக்கி கபரஸ்தானுக்கு எப்படி கொண்டு போவாங்க? படுக்க வச்சு 4 பேர் சுத்தி கட்டையில படுக்க வச்சு 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. இல்ல அப்படி தூக்கிட்டு வந்தானா? இல்ல, நடக்க வச்சு கொண்டு வந்தான். நடக்க வச்சு கொண்டு வந்தா எப்படி அல்லாஹ் கொண்டு வந்தான்? கழுத்துல கவையை கொடுத்து பின்னாடி தள்ளிட்டு வந்தானா? அந்த முன்னாடி கைத்தை போட்டு இழுத்துட்டு வந்தானா? நடந்து போவோம், முன்னாடி கைத்து இழுத்துட்டு போறது இருக்கலாம். ஆடை இழுத்துட்டு போவாங்க. ஆடை அந்த மாதிரி அல்லாஹ் முன்னாடி கழுத்தை போட்டு இழுத்துட்டு வந்தானா, அல்லது பின்னாடி இருந்து அல்லாஹ் வந்தானா, கவையை கொடுத்து தள்ளிட்டு வந்தானான்னு கேட்பாங்க. எப்படி கொண்டு நல்லா நம்ம How did dead bodies move? How did corpses move to Lalpete Sharif? They have asked one question with us. Are being moved by someone else or are being just pulled by someone else? You know, he has asked, how have we moved from one place to another place? அப்ப அன்பர்களே, ஷேக் நாயகம் சொல்லி காண்பித்தார்கள், அப்படி அல்லாஹ் தஆலா கொண்டு வரவில்லை. முன்னாடி இருந்து இழுத்து கொண்டு வரவில்லை. குதிரை வண்டியை குதிரை எடுத்துட்டு போன மாதிரி பின்னாடி இருந்து தள்ளி கொண்டு வரவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அலஞ்சலா உன்னுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவனே தான் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், உருவத்தை அவன் உஜூதா காட்டிக்கிட்டு இருக்கு. சுப்ஹானல்லாஹ், உன் கூட ஐனா இருந்து அல்லாஹ் தான் உன்னை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படி இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதே, இந்த மிஷின் நகர்ந்தால் இந்த பிளாஸ்டிக் அந்த மிஷினுடனே ஐனா இருந்து அந்த மிஷினை நகர்த்த வைக்கிறது முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து இல்ல, கூட ஐனா இருந்து அல்லாஹ் நகர்த்திட்டு இருக்கான். சுப்ஹானல்லாஹ், how we are being pulled, how we are being pushed,
You know, we haven't moved anything by our knowledge. We haven't done anything by our knowledge. If the plastic moves, the machine only makes it move. The plastic doesn't move anything very independently. The machine only operates and moves everything in a very intelligent manner. அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் தான் இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் இன்னும் சொல்ல போனால் வஜூதன் ஜி சாத் ஜி வஜூதே ஹக்ஹி லாயேகா. ஆமீன் நான் சொல்லுவாங்க, வஜூதே ஹக் தான் உன்னை கொண்டு வந்துச்சு, வஹி பிர் லேகே ஜாயேகா, அதே வஜூதே ஹக் தான் உன்னை கொண்டு போகும். சுப்ஹானல்லாஹ் சொல்ல போற ரகசியம் விளங்கிக்கோ. वजूदन साथ आया और गया अल्लाह ही अल्लाह है. சுப்ஹானல்லாஹ் வந்ததேனவா அவன்தான், உன்னை கொண்டு வந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. சுப்ஹானல்லாஹ் வந்தது அவன், போனதும் அவனேதான். உன்னை அல்லாஹ் கொண்டு வந்தான், உன்னை தூக்கி திரிந்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. சுப்ஹானல்லாஹ் Allah is always with us. Allah only makes us to come in this world. Allah is only moving our life with his own mercy. We haven't done anything. We haven't performed anything independently from our life. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான், வ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர். சுப்ஹானல்லாஹ் கடலிலும் திடலிலும் இந்த மனிதனை நான் தான் தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தேன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இதை விட நமக்கு வேற என்ன கண்ணியம் வேணும்? வலஞ்சிங்களா? ஒரு குழந்தையை கொண்டு வர்றாங்க, அந்த குழந்தையை கொண்டு முதலமைச்சர் கையில கொடுக்குறாங்க. அவர் பிரச்சாரத்துக்கு வர்றாரு, உடனே அவர் வாங்கி கையில் வச்சுக்கிறார். போட்டோ பிடிச்சி பேப்பர்லாம் போட்டு அது பெரிய ஃப்ரேம் எடுத்து வீட்டுக்குள்ள மாட்டி, என் குழந்தையை முதலமைச்சர் தூக்கி வைத்திருந்தார், என் குழந்தையை கண்ணியப்படுத்தி, என் குலத்துக்கே பெருமை, பிரதமர் என் குழந்தையை தூக்கி வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மை நம் குழந்தைகளை ஒரு பிரதமர் தூக்கி வச்சுட்டாருன்னா அந்த குழந்தைக்கு பெருமைன்னு சொல்லி போட்டோ பிடிச்சி ஃப்ரேம் போட்டோ வீட்டு முன்னாடி மாட்டி வைக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதனை நான் எப்படி கண்ணியப்படுத்தினேன் தெரியுமா? வலக்கது கர்ரமனா பனி ஆதம், இந்த ஆதமின் மைந்தனை எப்படி நான் கண்ணியப்படுத்தினேன் தெரியுமா? வ ஹமல்னாகும் ஃபில் பர்ரி வல் பஹர். சுப்ஹானல்லாஹ் நான் தான் தூக்கி சுமந்தேன். சுப்ஹானல்லாஹ் Allah is only always carrying us. When the chief minister comes for canvassing votes with the people, if the child is being placed in the hands of chief minister, it is taken photograph. Of course it is one of the prestigious photograph. It will be just fixed on our home, and we have the greatest prestigious situation to see this photo in our home in each and every second. If the same child is being placed in the hands of prime minister, one second we are ready to praise him because our child has been given the hands of prime minister. But Allah has told that we are always being moved, we are always being done, we are always being carried, we are always being exactly moved in each and every second by the grace of Almighty Allah. அப்ப அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை தூக்கி சுமக்கிறான் என்பதை விட நமக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? சுப்ஹானல்லாஹ் அந்த உணர்வு நம்மிலே மிகச்சிருக்கணும். அவன் தான் என்னை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி? உஜூதுடைய அடிப்படையில் இந்த சூரத்தை அல்லாஹ் தூக்கி சுமந்துக்கிறான். நான் வேற, அல்லாஹ் வேறதான். நான் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் நான் இல்லை, அல்லாஹ் இல்லாம நான் இல்லை. சுப்ஹானல்லாஹ் நான் அல்லாஹ் இல்லை. சொல்லுங்க பை. நான் அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் நான் இல்லை, அல்லாஹ் நான் இல்லை, அல்லாஹ் இல்லாம நான் இல்லை, அல்லாஹ் இல்லாம நான் இல்லை. அவர்தான் ஈஸியான வாசகம் இது. சுப்ஹானல்லாஹ் I am not Almighty Allah, I am not omnipotent, and you are not Almighty Allah. I am nothing without Almighty Allah in our life. அப்ப அன்பர்களே, அல்லாஹ் சொன்னா ஹமல்னாகும் ஃபில் பர்ரி வல் பஹர், நான் தான் தூக்கி சுமந்து கொண்டு செல்கிறேன். அவன் தான் தூக்கிட்டு வர்றான். ஆனால் தூக்கி வருபவனை விட்டு அவன் எதை கொண்டு வந்துகிறானோ அந்த பேரை சொல்லி தான் அழைக்கிறோம். இப்ப நான் கூப்பிடுறேன் அப்துல் ரஹ்மான் ஹஜரத் அப்படின்னு. அப்துல் ரஹ்மான் ஹஜரத்துங்கிறது சூரத்து, அந்த சூரத்துடைய பேர் சொல்லுகிறோம். அந்த அப்துல் ரஹ்மான் ஹஜரத் சூரத் தூக்கிட்டு வந்தது யாருங்க? மௌலா தாலா. அவனை மறந்துடுறாங்க. சரிங்களா? சாதிக் என்று கூப்பிடுறோம். சாதிக் என்பது வெறும் தோற்றம். இந்த தோற்றத்தை தூக்கிட்டு யாருங்க? அல்லாஹ். சாதிக்கு அப்படின்னு கூப்பிடுறோம், தூக்கிட்டு வந்தவரை மறந்துடுறோம். சாதிக்கு உண்மையில தானா வரல, அல்லாஹ் தான் அந்த உருவத்தை தூக்கி கொண்டு வந்தார். சுப்ஹானல்லாஹ் Allah is always carrying us. We always encounter the physics in front of our eyes. The physics are going to come directly to our eyes. The physics are being carried, the physics are being come, the physics are being just moved only by the mercy of Almighty Allah. ஒரு உதாரணம் சொன்னா அவங்க விளங்குங்க. இப்ப வெளியில கூடையில காய்கறி கொண்டு போறாங்க, பாத்துறீங்களா? காய்கறி கொண்டு போறாங்க, கத்திரிக்காய் கொண்டு போறாங்க, கீரை கொண்டு போறாங்க. கீரை கத்திரிக்காய் கூட நிமிடம் தூக்கிட்டு ஒரு அம்மா தெருவில் போறாங்க. இந்த கத்திரிக்காய்
மார்க்கெட்ல தானா நம்ம தெருவுக்கு வந்துச்சா அவர் அம்மா திட்டுனாங்களா? தானா வர முடியுமா? வர முடியாது. இப்ப அந்த அம்மா கத்திரிக்காய் திருத்திட்டு போறாங்க. இப்ப கத்திரிக்காய் அவங்களுக்கு வேணும், என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? கத்திரிக்காய், கத்திரிக்காய் இங்க வா. அந்த அம்மாவே கத்திரிக்காய் வைக்காச்சு. கத்திரிக்காய் இங்க வான்னு கூப்பிட்ட உடனே கத்திரிக்காய் நம்ம சொல்ற பேச்ச கேட்டுச்சு. ஏன்னா கத்திரிக்காய் கேட்கிற கத்திரிக்காய் இங்க வா அப்படின்னு நம்ம கூப்பிட்டு கத்திரிக்காய் கூப்பிட்ட உடனே கத்திரிக்காய் இங்க வா என்று நம்ம சொன்னோமே, இது கேட்கிற சக்தி கத்திரிக்காய் கிடையாது. தா வர்றீங்க அப்படின்னு சவுண்ட் வருது, அது கத்திரிக்காய் போடுது. கத்திரிக்காய் தூக்கிட்டு வந்த மாதிரி அந்த அம்மா தான் கேட்டாங்க, பதிலும் அந்த அம்மா தான் சொன்னாங்க. கத்திரிக்காய் கிட்ட கொண்டு கொடுத்ததும் அந்த அம்மா தான் கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் அன்பர்களே, நம்ம சாதிக்கும் கூப்பிட்டு சாதி கேட்கல, சாதிக்கு தூக்கிட்டு இருக்கிற மௌலா கேட்கிறோம். வந்துட்டு அந்த நேரத்துக்கு பதிலும் வந்து சாதிக்கு சொல்லல, சாதிக்கு தூக்கிட்டு இருக்கிற மௌலா சொல்றான். தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த சொல்லை சாதி கேட்கல, சாதி தண்ணி கொண்டு தரவே முடியாது. சாதிக்கு தூக்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் கொண்டு கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். When the street vendor sells leaves and brinjal, if we need to buy brinjal and leaves, we will just call, just brinjal come. If we call brinjal, if we just say out the leaves, will the brinjal come towards us? Will the leaves come towards us? No. Who is selling? That vendor will come. That vendor will fulfill our needs. Like that, even though we have the beautiful physique, we have it to come. We are being just to come by the mercy of Almighty. அதே மாதிரிதான் அன்பர்களே, எல்லா சிருஷ்டிகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் தான் நம்ம தேவையை சுஜூதுடைய அடிப்படையில் எல்லா காயினாத்துகளையும் எவன் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறானோ அந்த அல்லாஹ் தான் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறான். சிருஷ்டிகள் இந்த தேவையும் பூர்த்தி செய்யாது. நாம் மையித்து தான் என்ற உணர்விலே வாழ்ந்தால் கல்பு துருப்பிடிக்காது. இது ஒன்று பெருமான ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, திலாவத்துல் குர்ஆன், டெய்லி கொஞ்ச நேரமாவது குர்ஆன் ஓத வேண்டும். எந்த சாக்கும் சொல்லாதீங்க. குர்ஆன் ஓதாதவர்களுடைய உள்ளம் துருப்பிடித்து போன உள்ளம்தான். யார் குர்ஆனை ஓதவில்லையோ, ஓத தெரியவில்லையோ, ஓத ஆசை கொள்ளவில்லையோ, தெரிந்தும் ஓதவில்லையோ, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் கொஞ்ச நேரமாவது குர்ஆனை ஓதுவதற்காக நேரம் செலவு செய்யவில்லையோ அவருடைய உள்ளம் துருப்பிடித்து போன உள்ளம் தான். குர்ஆன் ஹதீஸ் படி நிரூபிச்சு காமிச்சாங்க. அப்ப கட்டாயமாக குர்ஆன் யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய உள்ளம் துருப்பிடிக்காமல் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பாதுகாப்பான். We always must think about death. When we think about our death, we will live with the greatest mercy of Almighty. We will live the greatest benefit of Almighty. The second point has been told that we must read Holy Quran at least a few minutes in each and every day. If we do not recite the Holy Quran each and every day, our mind will be rested. அன்பர்களே, மதரசா விட்டு வெளியே போயிட்டீங்க, எல்லா வேலையும் அப்பதான் வரும் உங்களுக்கு. எந்த வேலை வந்தாலும் சரிதான். இன்னைக்கு தான் உங்களுக்கு மேரேஜ் டேயா இருந்தாலும் சரிதான், புரிஞ்சுங்களா? எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு தான் வெளிநாட்டு கிளம்புற, அரிச்சு பிரிச்சு சாமான் மூட்டை கட்டி இருந்தாலும் சரிதான், வேற எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரிதான், குர்ஆன் ஓதாமல் அன்றைய நாள் உனக்கு கழிந்து விட்டால் அன்றைய நாள் உனக்கு வாழ்க்கையில முசீபத்தான ஒரு நாள் வாழ்க்கையில. After we have finished this madrasa studies, we will have different works in our life. Why we have different works and tasks in our life? If the Quran recitation is not done in one day, we will have the greatest Shaitanian day. We will have the greatest devil day in our life. எத்தனையோ சூஃபியாக்களை, எத்தனையோ பெரிய மகான்களை எல்லாம் தூக்கிலிட்டார்கள். கடைசி நேரத்திலே அவர்கள் தூக்கிலிடக்கூடிய கடைசி ஆசை கேட்பாங்க இல்லையா? பெரும்பாலும் தூக்கிலிடக்கூடிய நேரம் காலை ஃபஜ்ர் நேரம் தூக்கில போடுவாங்க. எத்தனையோ இந்தியாவிலே மட்டும் ஒரே ஒரு பீரியட்ல ஒரே மாதத்திலே டெல்லியிலிருந்து மீரட் வரையிலேயும் சுமார் 700 உலமாக்களை தூக்கிலிட்டார்கள் ஆங்கிலேயர்கள். அவர்களெல்லாம் கடைசி ஆசை கேட்கிற பொழுது சொன்னார்கள், வழமை போல ஃபஜ்ர் தொழுது விட்டு நான் குர்ஆன் கொஞ்ச நேரம் ஓதுவேன், அது ஓத எனக்கு டைம் கொடுங்க, அதுக்கு பின்னாடி போட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கடைசியாக குர்ஆனை கையிலே வாங்கி ஓதிவிட்ட பின்புதான் அவர்கள் தூக்கு மேடைக்கு ஏறினார்கள் என்பது சரித்திரம். How the people are being hacked
While the people are being handed from Delhi to Meerut, they used to tell one sentence very interestingly. After we had prayed Salah, after we had performed the Fajr Salah, they will recite. They had recited Holy Quran. After they had recited Holy Quran, they claimed to be dead. They claimed to be died by hanging. உமர் முக்தாருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவர் தூக்கு மேடை கொள்கிற பொழுது கையில குர்ஆனோட தான் மேலே போனார். அவர்கள் அங்கே தூக்கு வேலையை செய்து கொண்டிருக்கிற பொழுது மேடையை தயார் செய்து கொண்டு தான் குர்ஆனை ஓதிட்டே இருந்தார்கள். ரெடி ஆயிடுச்சுங்கன்னு சொல்லும்போது குர்ஆனை பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல கொடுத்து விட்டு கண்ணாடியை கையில கொடுத்து விட்டு மேடைக்கு திருச்சிக்கிட்டே போயிருந்தார். உமர் முக்தார் இந்த லிபியா, த டெசர்ட், த லயன்ஸ் ஆஃப் டெசர்ட், லிபியாவுடைய லிபியாவின் வீர சிங்கம், விடுதலை போராட்ட வீரர். அவருக்கு பேர் உமர் முக்தார், லிபியாவுடைய விடுதலை போராட்ட வீரர். அவருக்கு பேர் லயன் ஆஃப் டெசர்ட் சொல்லுவாங்க, பாலைவன சிங்கம் என்று சொல்லுவாங்க. The desert lion has been exactly taken. உமர் முக்தார் அவர்கள் தூக்கு மேடை கொண்டு போனாங்க. அவங்கள கொண்டு போகும்போது கையில குர்ஆனுடனே போனாங்க. போய் குர்ஆனை ஓதி முடிச்சிட்டு அப்புறம் குர்ஆனை கையில கொடுத்துட்டு அப்புறம் அவங்க தூக்கி கேட்டிருப்பாங்க. When he was going to be died, when he was going to be martyred, after he had recited Holy Quran, and then he was being hung. கடைசியா நாம் பார்த்தோம், சதாம் ஹுசைனை தூக்குல போட்டாங்க. அவருடைய வீடியோ காட்டுகிறார்கள், தொழுகிறார், கடைசி வினாடிகளை காட்டுகிறார்கள். தொழுது முடித்தோன்னு என்ன நீங்க விரும்புகிறேன் என்று கேட்கிறார். குர்ஆன் வேண்டும் என்று கேட்கிறார்கள். குர்ஆன் எடுத்து கையில் கொடுக்க ஓதிட்டே இருக்கார். டைம் ஆயிடுச்சு சார், நான் வந்துடுறேன். குர்ஆனை முத்தம் குஞ்சி அதை வச்சுட்டு நேரா மேடைக்கு போய் தூக்கிடப்பட்டார். இது இந்த வீடியோல இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கலாம். We also had seen above the Saddam Hussein tape. Saddam Hussein also had been continuously reciting Holy Quran. When he was reciting Holy Quran, and then the information was come to him, when you will be ready to be dead, he has told that, yes, I will finish my reading within minutes. After he had finished his Quran reading, and then he was being hung. Even it is also exactly solid proof in our YouTube videos. இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஓத சொன்ன நண்பர்களே, சாக்கு புக்கு உடம்பு சரியில்லை, எல்லாரும் நாங்கள் காலையிலும் சாயந்தரத்துக்கு வியாபாரம் செய்கிறோம், நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன், நான் காலேஜ் படிக்கிறேன், நான் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் என்று ஆளாளுக்கு இன்றைக்கு சாக்கு சொல்லுகிறோம் குர்ஆன் ஓதாமல் இருப்பது. We will always give lame excuses not to read Holy Quran in each and every day, because it is very easy for us to say several reasons, but we are exactly rejecting Holy Quran without reading it in each and every day. Allah Taala Quran சொல்லி காட்டுறான், فَقْرَأُوا مَا تَيَسَّرَ مِنَ الْقُرْآنِ. குர்ஆன் எவ்வளவு முடியுமோ கொஞ்சமாவது ஓது, டெய்லி ஓது. இன்ன ரப்பக யஅலமு அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா. உங்களுடைய உடம்பு சரியில்லாத சில பேர் இருப்பாங்க, அதுவும் எனக்கு தெரியும். அலிம அன் சயகூனு மின்கும் மர்லா வஆகரூன யضربون في الارض ويبتغون من فضل الله. சில பேர் கடைக்கர் தெருவா போய் சுத்தி உலகமெல்லாம் போய் வியாபாரம் செய்யக்கூடிய இருப்பீர்கள், அதுவும் எனக்கு தெரியும். வஆகரூன யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ். சில பேர் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போகக்கூடியவர்கள் இருப்பீர்கள், அதுவும் எனக்கு தெரியும். தெரிந்து மீண்டும் சொல்கிறேன், ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின்ஹு. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சமாச்சு குர்ஆன் ஓது. Allah told that as much as possible you have to read the Quran. Even if you have illness, even if you have any sickness, even if you are ready to be martyred, even if you have any kinds of greatest hopes in your life, you will have to compulsory read Quran as much as possible in your life. ஏன் அல்லாஹ் சொன்னா தெரியுங்களா? நீ வியாதியஸ்தனா இருக்கறியா, குர்ஆன் ஓது, ஷிஃபா கிடைச்சிரும். சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சத்தமா சொல்ல முடியுங்களா? சுப்ஹானல்லாஹ். நீ வியாபாரத்துக்கு போறியா, குர்ஆன் ஓதிட்டு போ, நிச்சயமா வெற்றி கொடுத்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ். நீ போருக்கு போறியா, குர்ஆன் ஓதிட்டு போ, போர்ல வெற்றி கிடைச்சிரும். சுப்ஹானல்லாஹ். உன் மனைவியை பார்க்க போறியா, குர்ஆன் ஓதிட்டு போ, அல்லாஹ் மனைவி சந்தோஷமாக்கி வைப்பான். சுப்ஹானல்லாஹ். எந்த வேலைக்கு வேணா துனியாவுல போ, குர்ஆனை ஓதிக்கிட்டு போ. அந்த குர்ஆனை யாருடைய கலாம்? அது அல்லாஹ்வுடைய கலாம். அந்த கலாமை படைத்தவன் உண்மையில அந்த கலாம் படைச்சவன் பை, அந்த கலாமுக்கு உரிய அல்லாஹ், கலாம் படைக்கப்பட்டதல்ல, அந்த கலாமுக்கு உரிய அல்லாஹ்வோட மேல் சந்தோஷப்பட்டு விட்டானே, ஆனால் நீ போகக்கூடிய அத்தனை காரியங்களிலும் அல்லாஹ் வெற்றி கொடுத்துருவான். சுப்ஹானல்லாஹ். If you have a illness, just read a Quran in your life, or illness will be recovered. If you want to go to any battlefield, read the Quran, you will get the greatest success. If you want to meet your wife, read the Quran, the great will be happiness in your wife's face, or there will be greatest rejoice in wife's face. Because whatever we perform, whatever you want to do in our life, we must have to read the Quran. If we read the Quran in each and every task of our life, in each and every moment of our life, we will get the greatest success. இன்ஷா அல்லாஹ். செய்வோமா இல்லையா எல்லாரும்? எந்த நிலையிலே மதரசா விட்டு வெளியே நீங்க போனாலும் கூட குர்ஆனை ஓதாமல் ஒரு நாளும் இல்லை.
தேவமா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் கும்பிடுறோமா? இன்ஷா அல்லாஹ். நாள் கூட விடக்கூடாது. அப்ப காலையில ஏதோ வேலைகள் தான் அன்றைய குர்ஆனை ஓத வேண்டிய சூழலை மறந்து விட்டோம். ஆனால் இரவு படுப்பதற்கு முன்னால் குர்ஆனை எடுத்து வைத்து ஓதி முடித்து விட்டு தான் வைக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அந்த அளவு. வாழ்நாளெல்லாம் ஒரு நாள் கூட இந்த பழக்கத்தை விடவும் சிவமா இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக செய்து வர வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக இன்ஷா அல்லாஹ். இது ஒரு ஹதீஸ், உங்கள் உள்ளங்களை பரிசுத்தம். 4 ஹதீஸ் சொன்னீங்க, ஒரு ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸ் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இரண்டாவது ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم. புகாரி முஸ்லிம் உடைய ஹதீஸ். தஆஹதுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் தொடர்ந்து அதில் தொடர்பு வைத்துக் கொண்டே இருங்கள். குர்ஆனுடனே நீங்கள் தொடர்பு வைத்துக் கொண்டே இருங்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அஷத்து தஃபஸ்ஸியம் மினல் இபிலி ஃபீ உக்லிஹா. கட்டி போட்டப்பட்ட காட்டு ஒட்டகங்கள், காட்டு மிருகங்கள் எப்படி அவிழ்த்து கொண்டு ஓட செல்லுமோ அதுபோன்று குர்ஆன் உன் உள்ளத்தை விட்டு ஓடிவிடும். ஆகவே குர்ஆனை நீங்கள் எந்த அளவிற்கு கட்டி போட்டு வைத்துக் கொள்ள முடியுமோ அதை நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள். கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா மறந்து போயிட்டு. அதே மாதிரிதான் நீங்க 7 வருஷம் நீங்க ஓதுன கல்வி இருக்கு பாத்தீங்களா, இது கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் நீங்க எந்த டச்சும் இல்லாம இருந்துச்சுங்களேன், நீங்க எடுத்து புதுசா குர்ஆனுக்கு ஒண்ணுமே விளங்காது. குர்ஆன் ஓத தெரியும், அர்த்தம் விளங்காது. ஹதீஸ் படிச்சாலும் சரி அர்த்தம் விளங்காது. டச் இல்லாமலே இருந்தால் விட்டு போயிடும். பெருமாள் சொன்னாங்க, மற்ற எல்லாத்தையும் விட வேகமா குர்ஆன் கல்வி விட்டு போய்விட்டான். முத்தஃபக் புகாரி முஸ்லிம் ஹதீஸ். மற்றதெல்லாம் மெதுவா போகும், குர்ஆன் ஃபாஸ்டா ஓடிடும். தாஹதுல் குர்ஆன், தொடர்பிலே இருங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், டெய்லி காலையில கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறது மாதிரி ஹதீஸ் கிதாப் எடுத்து மிஷ்காத் எல்லாரும் வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா, மிஷ்காத் எடுத்து டெய்லி 2 பக்கம் 3 பக்கம் குர்ஆன் மாதிரியே திலாவத் செய்யுங்க, அடையாளம் வச்சுக்கோங்க, திரும்ப ஓதுங்க, அடையாளம் வச்சுக்கோங்க. இப்படியே 2 மாசம் 3 மாசம் ஒரு மிஷ்காத் ஒரு தடவை முடிச்சிருக்கு இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் ஷரீஃபையும் பெருமானுடைய ஹதீஸையும் முடிங்க. அப்பதான் அந்த அரபிகளோடு அரபு ஞானங்களோடு நமக்கு தொடர்பு இருக்கு. இதையும் வாழ்நாளெல்லாம் நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்படியே பார்த்துட்டே வரும்போது சில ஹதீஸ்கள் தான் வரும்போது நம்ம அறியாம கண்கள்ல தண்ணீர் கொட்டும். அப்படியே சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் பார்த்துட்டே வந்தேன். ஒரு சஹாபியை பற்றி பார்த்துட்டே இருந்துச்சு. படிச்சுட்டே இருக்கும்போது என் கண்ணில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. அது என்ன ஹதீஸ்? இந்த கிதாபை பார்த்துட்டே வந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கூப்பிட்டாங்க. அவங்க சய்யிதுல் குர்ஆ ஆரியெல்லாம் ரொம்ப அழகா ஓதக்கூடிய யாருங்க? உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ அமரனி அன் உத்லிய அலைஹில் குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். உபய் யாபா, எனக்கு இப்ப அல்லாஹ் உத்தரவு போட்டான், உங்களுக்கு கூப்பிட்டு குர்ஆனுடைய இந்த ஒரு சூறாவை ஹாஸா உங்களுக்கு சொல்லும்படி, எல்லாரும் எனக்கு தான் குறிப்பா உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லும்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கு உத்தரவிட்டான்பா என்று பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புரிஞ்சுங்களா? உடனே அவங்க கேட்டாங்க, அல்லாஹ் சம்மானி லக்க யா ரசூலுல்லாஹ், நிஜமானே அல்லாஹ் உங்களுடைய பேரை சொன்னானா? உபய் பின் கஅப் சொல்லுங்க, என் பேரை அல்லாஹ் உங்களுக்கு சொன்னானா? சுப்ஹானல்லாஹ். காலனா, ஆமா அல்லாஹ் உன் பேரை சொன்னாப்பா. உபய் பின் கஅப் وقد ذكرت عند رب العالمين رب العالمين جل جلاله அல்லாஹ் தஆலா இந்த அடிமையுடைய பேரை இன்னை ஞாபகப்படுத்தினான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மீண்டும் கேட்டார்கள். காலனம், ஆமாப்பா உன் பேரை அல்லாஹ் சொன்னாப்பா என்று சொன்னவுடன் பதரப்பட்ட 5 கண்களும் பொங்கி பொங்கி அழுக ஆரம்பித்தார். அல்லாஹ் என் பேரை சொல்றானா, அல்லாஹ் என் பேரை சொல்றானா, என்ன சந்தோஷம். அல்லாஹ் தஆலா கூப்பிட்ட பேரை சொன்னா என்ன சந்தோஷம். அதனால அன்பர்களே, ஹதீஸ்களை அதிகமா விட்டாரு. இந்த வந்து ஏன் வந்து தெரியுமா? உபயோகிக்க அவர்கள் ஏன் சொல்லி பார்ப்போம். அவங்க எப்பவுமே அதிகமா குர்ஆன் ஓதிட்டே இருக்காங்க. மற்ற சஹாபாக்களுடைய ஃபிக்ஹ்ல, அறிவுல, ஞானத்துல மேலானவர்கள் சொல்ல முடியாது. அவங்க ஃபகீஹுல் உம்மத்துல ஒருத்தவங்க இல்ல, ஃபுகஹா சஹாபாக்கள் ஒருத்தர் இல்ல. அவங்க எப்படி போல அவங்க 4 ஹலீஃபாக்கள் மாதிரி, அதே மாதிரி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு, அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு, ஃபுகஹா சஹாபா, அபாதில் அர்பா, இவங்க வந்து குர்ஆ சஹாபா. சுப்ஹானல்லாஹ். இவங்க குர்ஆன் ஓதுறவங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யார் பேர் சொல்றாங்க பாத்தீங்களா?
என்ன ஒதிக்கே உட்கார்ந்திருக்காரு பாய். அவர் பேர் அல்லாஹ் சொல்லி உபை பின் கஅப் கூப்பிட்டு ஜாயத் ஓதிங்க. சுப்ஹானல்லாஹ். என் பேரை சொல்லி சொன்னாரா யாரு சொல்லுங்க? உங்க பேரை சொல்லியே அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அக்பர் ரப்பல் ஆலமீன் ஆகி அல்லாஹ் எங்க நான் எங்க இந்த அடிமையுடைய பேர் அல்லாஹ் சொன்னாரா அழுக ஆரம்பிச்சான். சுப்ஹான். யாரு? அதான் உபை பின் கஅப் ஓதிங்க. இந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைத்தது குர்ஆன் ஓதுறது. இப்ப நாமும் குர்ஆன் ஓதுனா அல்லாஹ் எவ்வளவு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு நம்மளை புரிஞ்சிக் கொள்ளும் பாத்தீங்களா அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. அதனால அன்பர்களே நான் உங்களுக்கு அதிகமாக ஞாபகப்படுத்துற இரண்டாவது ஹதீஸ் என்னங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய தொடர்பிலே வைத்துக் கொண்டே இருங்கள். இது நான் தங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பிய இரண்டாவது ஹதீஸ். மூணாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு ஹதீஸை ஞாபகப்படுத்துறேன். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இடத்திலே துஆ கேட்டு பெற்றுக்கொள்ளும். இத்தகைய மகான்கள் தான் துனியாவிலேயும் ஆகிரத்திலும் எதை அடைந்தார்களோ துஆவை கொண்டாங்க. ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃப் ஹதீஸ் இது. மூணாவது ஹதீஸ் இது. உதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்யுங்கள். வஅன்தும் மூகினூன பில் இஜாபா, கட்டாயமாக அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்ற உறுதியுடனே அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின், பொடுபோக்கான அசட்டையான உள்ளத்திலிருந்தும் எந்த துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும். அதனால ஒவ்வொருத்தரும் என்னவாக ஆகணும், துனியாவிலேயோ ஆசிரத்திலேயோ ஆசை இருக்கும். இல்லை, இந்த ஆசையா அல்லாட்ட அழுது ரொம்ப நேரம் இந்த ஷேக் நான் எப்போ கையேந்து துவா செஞ்சாலும் கண்ணீர் வடிக்காம நாங்கள் பார்க்கவே. கண்ணீர் வடிச்சுட்டு அழுதே இருப்போம், ரொம்ப நேரம் கேட்போம். துவா சில நேரம் கேட்டே இருப்போம். நானும் பின்னாடி துவா கேட்டிருப்போம். சீக்கிரம் முடிக்க மாட்டாங்களா, எங்களுக்கு இடுப்புலாம் வலிக்குது என்று சின்ன பைசவங்களாகிய நாங்கள் வாலிபர்கள் நாங்கள் முழுவதும் அசைச்சுக்குவோம். சர்க்கார் நான் இப்படி புரிஞ்சுதான் துவா கேட்பாங்க. என்ன எடுத்தாங்க துவா கேட்கறது பக்கத்தில் இருந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். நிஜமா இருந்தாங்க, அவங்க பார்த்துருப்பாங்க. தொழுது முடிச்சு சர்க்கார் நான் எங்களுக்கு புரிஞ்சுதான் இருக்கு. நிமிடங்கள் உள்ள கேட்க சர்க்கார் நான் அப்படியே முதுகுட்டி புரிஞ்சுதான் இருப்பாங்க. அதனால சர்க்காருக்கு எப்போ பார்த்தாலும் புரிஞ்சுருப்பாங்க. யார்கிட்டையும் பேசணும்னு சொன்னாலும் நிஜமா இப்படி பேசணும் நல்லா ரெண்டு பேச மாட்டாங்க. இது நல்லா இருக்குங்களா, இப்படி புரிஞ்சுதான் பேசுவாங்க. இப்படி புரிஞ்சு மரியாதையை பேசுறத பார்த்து லால்பேட்டையில சர்க்கார் நாயகம் ஃபைது நாயகத்துக்கு அவங்க துவா கேட்டாலும் சரி, தொழுதாலும் சரி, சலாம் போனாலும் சரி புரிஞ்சே நிற்கிறாங்க. அவங்க ஆச்சார பாகுவான உடம்பு. கடைசியில் ஒரு பேரே வச்சுட்டாங்க தெரியுமா, பெட்டு கம்பெனி. அவங்க முதுகே பெட்டு முதுகு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அதனால சர்க்கார் பேரே பெட்டு கம்பெனி வருதா, பெட் ஆயிடுச்சா முதுகு, அவர் பெட்டு தான்ப்பா அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. நீ பெட்டுன்னு வச்சுக்கோ, நீ என்ன வேணா பேர் வச்சுக்கோ, நான் அந்த இடத்துல வாங்கிக்கிறேன், நீ எப்படி பேர் இருக்கா. இப்போ சேகர் நான் துணிஞ்சு உட்காந்து அவங்க கண்ணீர் வடிச்சு கையெல்லாம் தண்ணி ஊற்றி அல்லாட்ட அப்படியே கேட்பாங்க. ரொம்ப நேரம் கேட்பாங்க. 20 நிமிஷம் 30 நிமிஷம் தொழுது முடிச்சு துவா செய்வாங்க. நாங்கள் பின்னாடி சர்க்காருக்காக நாங்கள் துவா கை நாங்கள் வந்து இருப்போம். எங்களுக்கெல்லாம் புது வளைப்போம். நாங்கள் சர்க்காரை கேட்டேன். அப்போ எதையெல்லாம் அந்த இடத்துல யாரெல்லாம் பெற்றார்களோ துவாக்களை கொண்டு அல்லாஹ் சொல்றான், குல் லா யஅபு பிக்கும் ரப்பி லௌலா துஆஉக்கும், உங்கள் துஆ மட்டும் இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை ஒரு வஸ்துவாக பொருட்படுத்தவே மாட்டான். உங்களுக்கு ஆசை இல்லையா? எல்லாரும் பெரிய ஆலிமருக்கு ஆசை இல்லையா? ஆலிம் இல்லாத ஆசை இல்லையா? பெரிய ஆபத்தான ஆசை இல்லையா? பெரிய வீடு கட்டணும் ஆசையா இருக்கா? யாருக்கு ஆசை இருக்கு? வீடு கட்டணும் யாருக்கும் ஆசை இருக்கு? பெரிய வீட கட்டணும் ஆசை யாருக்குமே இல்லையா? எனக்கு இருக்கு. இப்பதான் எனக்கு சரி. நல்ல மனைவியா வேணும். யாருக்கு ஆசை இல்லை? யாருக்கு ஆசை இருக்கு? ரெண்டு பேரும் எல்லாருக்கும் கொடுப்பா, எல்லாருக்கும் கொடுப்பா. போய் பெருமாள் முன்னாடி துவா செய்ய கற்றுக் கொடுக்குறாங்க. போடுங்க, பெருமாள் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லாஹ் இன்னி அஸ்அலுக சாலிஹமா துர்த்தின் நாஸ் மினல் அஹ்லி வல் மாலி வல் பலத், மக்களுக்கு தரக்கூடிய நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பொருட்கள் கூடலாம் கேட்க சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. ஆசைப்படணும் எல்லாமே ஆசைப்படணுமா இல்லையா? இதெல்லாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பேச கேட்க ஆரம்பிச்சோம். என்னென்னவெல்லாம் வேண்டுமோ, துனியாவிலும் ஆகிரத்திலும் என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அது எல்லாம் அல்லாஹ் இடத்துல அதிகமாக துவா செய்யுங்கள். குறைஞ்சது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 5 நிமிஷம் துவா செய்யணும். ஏதோ ஒரு தொழுகைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு, பஜ்ருக்கு பண்ணி, இஷாக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் அல்லாஹ் அழுது துவா செய்யணும்.
5 நேரம் அழுகாட்டி பரவாயில்ல, ஒரு நேரமாவது அல்லாட்ட கண்ணீர் விட்டு கசக்கி இல்லாட்ட உங்களுக்காக வேண்டி, பெற்றோர்களுக்காக வேண்டி, எல்லாத்துக்காக வேண்டியும் துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எதுவெல்லாம் யாரெல்லாம் வாழ்க்கையில் பெற்றார்களோ அழுது கேட்டு துவா அல்லாட்ட கேட்டு தான் பெற்றுட்டாங்க. அல்லாஹ் கட்டாயமா எனக்கு கொடுப்பாங்க கேட்டதை என்று உறுதியோடு நீங்கள் கேளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு 3ஆவதாக ஞாபகப்படுத்தினேன். 4வது அதுவும் சின்ன ஹதீஸ் தான், அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ்ல ரிவாயத் செய்றாங்க, திருமதி ஹதீஸ், يسأل أحدكم ربه حاجته كلها حتى يسأل شسع عليه إذا انقطع حتى يسأله الملح. உங்களுடைய ஒவ்வொருவரும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே மட்டும் கேளுங்கள். செருப்பு அறுந்து போனால் அந்த வார தைப்பதை கூட அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஒரு கொஞ்சம் உப்பு வேணும்னா அல்லாஹ்வை மட்டும் சுப்ஹானல்லாஹ். ஆலிம்களாகிய நாம் வீரத்தோட வாழும். யாருடைய வாசலில் போய் கையை நிற்காது. எவ்வளவு பெரிய தேவையோ யார்ட்டையும் போய் நின்றார். யார்ட்டையும் மனதால் கூட எதிர்பாராதீர்கள். எனக்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்தது கொண்டு நான் புரிந்து கொள்வேன். அல்லாஹ் எனக்கு மேலும் அல்லாஹ் கொடுப்பான். யார் ஒரு பொருள் தேவைப்பட்டதோ, நான் சொல்லி முடிஞ்சு வச்சுக்கோங்க, இதுக்கு விளக்கமா இப்படி சொல்லி முடிச்சுக்கிறேன். யாருக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டதோ அது மக்களிடம் சொல்லாமல் மறைத்து அல்லாஹ்விடம் மாத்திரம் சொன்னானோ மணி ஹிதீஜ கத்தமும் நாஸ், மக்களுக்கு மறைச்சிட்டான். யார்கிட்டையும் சொல்ல, எனக்கு தெரியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். ரஸகல்லாஹு ரிஸ்க சனத்தி, ஒரு வருஷ ரிஸ்க் அல்லாஹ் பிஃபோரா கொடுத்துறான். சுப்ஹானல்லாஹ், முன்கூட்டியே அல்லாஹ் கொடுத்துறான். ஆனா நீ மக்கள்கிட்ட போய் ஒரு தேவையை சொல்லி, ஒருவேளை அவன் காசை கொடுத்து ஒரு தேவை பூர்த்தி ஆனாலும் சரிதான், ஒவ்வொரு தேவைக்கும் எவன் வாசலுக்காக புறப்படாது. எவன் தேவையாகுது அடுத்தவன்கிட்ட போய் கேட்கறதுங்கிற வாசலை திறந்துட்டானோ அல்லாஹ் அவனுக்கு 70 வாசல் திறந்து விடும். ஒரு இடத்துல தேவை பூர்த்தியாக வேண்டியது 70 பேர் பிச்சை எடுத்தா நீ சாப்பிடும். அந்த மாதிரி உன்னுடைய வாசல் அல்லாஹ் 70 பேர்கிட்ட போன்னு சொல்லி எல்லா வாசலுக்கும் போது திறந்து விடுறான் அல்லாஹ். யார் தன் பிறர்கிட்ட கேட்கறதுடைய வாசலை திறந்து விட்டுறானோ 70 வாசல் திறந்து விட்டு வாழ்நாள்லாம் அடுத்தவங்க கேட்டு கேட்டு தான் வரும். மனதால் கூட அடுத்தவன் ஏன் தரக்கூடிய ரப்பு இருக்கிறான். ரப்பு எனக்கு இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படுது. அதனால ஆலிம் என்ற உணர்வு கம்பீரம் இருக்கணும். ஆலிம் இல்மு ஞானம் அல்லாஹ் கொடுத்த மாபெரும் கம்பீரம். இதை போய் நான் இன்னொருத்தர் விற்கிறதுக்காக அல்லாஹ் எனக்கு கொடுக்கல, இன்னொருத்தர் போய் கேட்கறதுக்காக அல்லாஹ் எனக்கு கொடுக்கல. இந்த ஊர்ல ஆலிம் சாவா இருந்தாரு, கஷ்டப்படுறாரு, கொடுங்க, அதுக்காக அல்லாஹ் எனக்கு கொடுக்கல. இந்த இல்மு கொடுக்கிற இல்மு, வாங்குற இல்மு. ஆகவே அன்புமிக்க மாணவர்களே, இருந்து வெளியே சொல்லக்கூடிய நீங்கள் இந்த 4 ஹதீஸையும் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் நான் மய்யித் என்ற உணர்வுடனே வாழ வேண்டும், எப்போதும் குர்ஆன் ஓத வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது குர்ஆனின் ஹதீஸுடைய தொடர்பிலே சதா இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னோம். இரண்டாவது ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் அதிகமாக அல்லாஹ்விடத்தை எது வேண்டுமானாலும் கேளுங்க, அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான் என்று சொன்னோம். எந்த தேவை ஏற்பட்டாலும் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரிடத்திலும் உன் கையை ஏந்தி விடாதே. அல்லாஹ் தவிர வேறு யாரிடத்திலும் உன் நாவாலும் கையாலும் உன்னுடைய கல்வாலும் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்டு விடாதே. தருவதற்கு அவன் தயாராக இருக்கிற பொழுது நீ அவன் ஹல்குட்ட போய் கேட்கிறார். கேவலம், அது கேவலம், கேட்டால் பிரயோஜனமும் இல்லாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ்வையே நம்பி வாழக்கூடியவர்களாக, விஷயநாட்டில் நிச்சயம் அல்லாஹ் அனைவரையும் வாழ்க்கையில் வாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.